அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்த போகிறது தான் இந்த வீடியோ. பொதுவாகவே கிராப் ஆப்பிள் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கிளென்சர், பிளட் பியூரிஃபையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை அடிக்கடி நிறைய சோஷியல் மீடியாலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மலர் மருந்துகள், எல்லா மலர் மருந்துகள்லேயும் எந்த ஃபிசிக்கல் சப்ஸ்டன்சஸும் கிடையவே கிடையாது. அதில் இருக்கிறது எல்லாமே அந்த ஃப்ளவரோடைய லைஃப் ஃபோர்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக அப்படியே நம்மளோட பிளட்டில் கலந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுல லைஃப் ஃபோர்ஸஸ் எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதை எடுக்கும் பொழுது அதில் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸ் தான். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லோ மூடை என்ஹான்ஸ் பண்ணுறது, இல்லை தேவையில்லாத அந்த ஒரு எமோஷ்னல் இன்ஸ்டேபிளாக இருக்கிறத ஸ்டேபிள் பண்ணுறது, இதுதான் அது பண்ணும். அப்போது கிராப் ஆப்பிள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, கிராப் ஆப்பிளில் இருக்கக்கூடிய, ஏன்னா அதில் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஃபிசிக்கலாக போய் நம்மளோட பிளட் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பண்ண போகிறதில்ல. ஆனால் கிராப் ஆப்பிள் எடுக்கும் பொழுது இந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கிளையண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்குற ஒரு விஷயம், என்னோட ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு எனக்கு கிராப் ஆப்பிள் கொடுங்க, இப்படியே கேட்குறாங்க. ஸோ இது இப்படியே போச்சுன்னா காலப்போக்கில் என்ன ஆகிடும் அப்படின்னா, கிராப் ஆப்பிளுங்கிறது ஒரு ரத்தத்தை சுத்தப்படுத்துங்கிற மாதிரி சிஸ்டத்தையே தப்பாக கன்வே பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் இதை நான் தெளிவுபடுத்த நான் இந்த இடத்துல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போது கிராப் ஆப்பிள் யார் எடுத்துக்கலாம், என்ன ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கலாங்கிறத தெளிவாக புரிஞ்சிட்டோன்னா, எதுக்காக இது ஒரு பியூரிஃபையர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கிராப் ஆப்பிளோட தன்மை சின்ன ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்தி பார்க்குறது ஒன்று. அதாவது சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு முகமே இருக்குது அப்படின்னா, முகத்தில் கண், மூக்கு இது எல்லாமே அழகாக இருந்தாலும் சின்னோண்டாக ஒரு புள்ளி, ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பிளாக் மார்க் தான் இருக்கிற மொத்த அழகையுமே கெடுக்குதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். இது எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, உடல்னு எடுத்துப்போம். ஸோ ஒரு தீவிரமான வியாதி வருது அப்படின்னா, என்னோடய ரத்தம் கெட்டு போச்சு, அதனால தான் எனக்கு இந்த வியாதி வந்தது அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், இல்லை இந்த ஒரு பிரச்சனை மட்டும் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா மித்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அப்போது சின்னதாவோ பெருசாவோ பட் ஏதோ ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ரிமூவ் ஆனால் தான் இது தொடர்பு படுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா நிறைய பிரச்சனை இவங்க. ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பெரிய பசில் மேக் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் அங்கே இருக்காது, அந்த ஒரு பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த பசில் நிறைவடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது ஏன் பியூரிஃபையருக்கு அவங்க கொண்டுட்டு வராங்க, ஏன் அதை நிறைய ஸ்கின் இஷ்யூஸில் அது சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தான் அனுபவிச்சிட்ருக்கிற பிரச்சனைக்கு பர்டிகுலராக ஏதோ ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ரீசன் சரி ஆகிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு மனநிலையில் தான் நம்ம கிராப் ஆப்பிள் எடுக்கிறது. ஸோ இப்போ கிராப் ஆப்பிள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனை நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பிரச்சனை மட்டும் என்னை விட்டு போயிடுச்சுன்னா இது எல்லாமே சரியாயிடும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது அது எடுக்கும் பொழுது அந்த ஒரு பிரச்சனை சரியாகும் பொழுது அது தொடர்பு படுத்தி வச்சுருக்கிற நம்ம தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாம் ஒன்றா மறைஞ்சு சரியாகும். இதனால தான் நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வரும் பொழுது, இல்லை பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் அது குறிப்பாக அந்த ஓசிடிலையும் பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு செயலை ரொம்ப அப்சசிவாகவும் கம்பல்ஷனாகவும் திருப்பி அதை பண்ணுறது. ஸோ அதுக்கு ரீசன் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் சரியாயிடுச்சுன்னா மித்த எல்லாமே சரியாயிடுங்கிற ஒரு எண்ணம் அவங்க வச்சுருப்பாங்க. இது நம்ம நிறைய கேசஸ்லேயும் இந்த பேட்டர்ன் பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயம் சரியானால் இது எல்லாமே சரியாகுங்கிற மாதிரி நிறைய ரீசனிங் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம்தான் மித்த எல்லா பிரச்சனைக்கும் தடையாக இருக்குன்னு ஒரு யுக்தி அவங்களுக்குள்ளே வகுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த அப்சஷன் கம்பல்ஷனுக்குள்ளே அவங்க போகிறது. ஸோ இப்போ நிறைய கேசஸில் ஓசிடி பிரச்சனை இருக்கும் பொழுதும், அதாவது நான் சொன்ன இந்த பேட்டர்ன் ஆஃப் மனநிலை இருக்கும் பொழுது
அந்த இடத்துல ரொம்ப அழகாக நமக்கு வந்து கிராப் ஆப்பிள் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் தயவுசெய்து கிராப் ஆப்பிள் வந்து ஒரு பியூரிஃபையர், பிளட் பியூரிஃபையர் அப்படின்லாம் தயவுசெய்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேண்டாம், நம்மளும் அதை மாதிரி சொல்லி ஏமாற்றிக்க வேண்டாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நிலை வந்து இதுதான். எவர் ஒருவர் இந்த ஒரு பிரச்சனையால் தான் 100 பிரச்சனை எனக்கு வந்தது அப்படின்னு நம்பும் பொழுது, இந்த ஒரு பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சுன்னா இந்த 100 பிரச்சனையும் தானாக சரியாகுங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா, அவங்க கிராப் ஆப்பிள் எடுக்கும் பொழுது உண்மையாகவே அந்த ஒரு பிரச்சனை கரெக்டாக போய் சரியாகும். ஏன்னா அதை தான் நம்ம ரூட் காஸ்ன்னு சொல்கிறோம். அதை சரி பண்ணும் பொழுது அதனால் தோன்றியது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க இல்லையா, அந்த 100 விஷயம் அது தானாக சரியாகும். ஸோ இது போல் நிறைய மலர் மருந்துகள் வந்து இப்படி கொஞ்சம் புனையப்பட்டு வேறு மாதிரி மிஸ்லீட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அது ஒன்றும் என்னென்னு எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை இது போன்ற ஏதேனும் மலர் மருந்துகளில் சந்தேகம் இருந்தாலும் அந்த மலர் மருந்தை பற்றி பேசுங்கன்னு நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதை பற்றியும் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.